வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசியில் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க, அதாவது அன்னதானம் எங்கே போடுவாங்க 3 வேளையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது காசி அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் இலவசமாக சாப்பாடு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டே வெறும் 200 ரூபாய்க்கு எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. வெறும் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க, ஒரு வேளைக்கு 100 ரூபா ஆகுது, 70 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்ப்போம் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். காசியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, காசி அன்னபூர்ணா மடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுங்க. காசி அன்னபூர்ணா கோவில் தான் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அந்த இடம் இருக்குது. அங்கே வந்துட்டிங்க அப்படின்னா காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்குமே சாப்பாடு போடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். இதுதான் நம்ம வந்துட்டோம் அந்த வழிக்கு. காசி அன்னபூர்ணி ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. வந்துட்டு உள்ளார போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போக சொல்கிறாங்க. கீழே இருக்குது, மேலேயும் இருக்குது. அங்கே மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நமக்கு டிஃபன் தருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், வடை, இதுதான் காலையில் டிஃபன். நாங்கள் வந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக அவ்வளோவா இல்லை. லைனில் நிற்கணும். பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். பிளேட்டு வந்து எடுத்துக்கணும். பிளேட் எடுத்துகிட்டு லைனில் நின்றுனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ அதை நமக்கு வைப்பாங்க. பாருங்கள், இட்லி, சாம்பார், வடை, சட்னி, இதுதான் காலையில் வந்து மெனு. இது போட்டாங்க. சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். சாப்பிட்ட உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பினில் வேஸ்ட்டை கொட்டிட்டு ஒரு பிளேட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பிளேட்டை வச்சுருங்க. பிளேட் இது இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பிளேட்டை வச்சுட்டு வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இதுதான் நம்ம வந்த இடம். நம்ம சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பல் எல்லாமே வெளியே விட்டு போகணும். உள்ளார அலோடு கிடையாது. தமிழ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க. காசி அன்னபூர்ணா போஷனம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழே வச்சுருப்பாங்க. ஸோ செப்பல் எல்லாமே வெளியே விட்டு உள்ளார போவாங்க. அங்கே தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சந்து மாதிரி தான் இருக்கும். இந்த சந்துக்குள்ளார தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து இது ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி கங்கை நதியிலேருந்து மேலே ஏறி வந்தாலே பார்க்குற இடத்துல தான் இந்த இடம் இருக்கும். அதனால் இது ரொம்ப பக்கமே தான் இருக்கும். அதே மாதிரி காசி விஷாலாட்சி இருக்காங்க இல்லையா, அந்த கோவிலுக்கும் ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த கோவில் இருக்கும். நீங்கள் காசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும் கோவில் எல்லாமே. சரிங்க, காசி அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா, அந்த அன்னபூர்ணியோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்க வேணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தில் தான் இந்த சேவை வந்து தொடங்குச்சு. இந்த பெயர் காசியில் அன்னபூரணி, அதாவது அன்னம் என்ற உணவோட தெய்வம் அன்னபூரணி. அதனால் அன்னபூரணின்ற பேரில் அடிப்படையாக கொண்டு தொடங்குச்சு. இது வந்து பண்டைய காலம் முதல் இந்தியாவில் வந்து பசி தீர்த்தல், அதாவது பசியை போக்குனா அது ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையிலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆரம்பித்தாங்க. இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னும் போது பசியால் தவிக்கும் ஏழை தொழிலாளர், ஆதரவற்றோர், அந்த மாதிரி எந்த வேறுபாடு இல்லாமல் காசிக்கு வரவங்க வயிறு நிறைய இலவசமாக சாப்பிடணும், அவங்கக்கிட்டேருந்து காசு எதுவும் வாங்கக்கூடாது, இலவசமாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தில் தான் இந்த சேவை வந்து தொடங்கினாங்க. இதோட தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான சாதனம். அதாவது வந்து இட்லி, சாம்பார், வடை, காய்கறி, ரசம், தயிர், இந்த மாதிரி உணவு தான். நான்வெஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி உணவு தான் 3 வேளையும் இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோக்கத்தில் ஆரம்பித்தாங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடப்படும். அது அன்னதானம் வந்து போடுற டைமிங் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் 7:30 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் அன்னதானன்றது போடுவாங்க. அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் மதியம் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார போனீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து சாதம், சாம்பார், ரசம், வடை, இதுதான் மெனு. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6:30க்கெலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. 6:30 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் இலவசமாக அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங்குள்ளார போனோம் அப்படின்னா காசியில் 3 வேளையுமே இலவசமாக அன்னதானம் சாப்பிட்லாம். 1 ரூபா செலவு இல்லாமல் எவ்வளோ நாள் வேணால் சாப்பிட்லாம், தங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டில் ஹேண்டிகேப் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வீல் சேர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாத ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரும் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இருக்குது, அதுவும் அவங்க ஃப்ரீயாகவே நமக்கு தருவாங்க. திரும்ப நம்ம ரிட்டர்ன் போகும்போது அவங்ககிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், காசியோட அன்னபூர்ணா மடத்தோட ட்ரஸ்ட் நம்பர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 9076651802. இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. காசியில் இருக்க கோவில்லையே இந்த கோவிலில் மட்டும்தான் தமிழில் எழுதியிருப்பாங்க. அதுவும் தமிழ் கலாச்சாரத்தை பயன்படுத்தி இந்த சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ கங்கை நதிக்கரைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, நடந்தே வந்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த கங்கை நதிக்கரையில் வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இல்லை வந்து பாவத்தை போக்குறதுக்கு புனித நீராடுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா வாக்கிங் மாதிரி வந்தாலே இந்த கங்கை நதிக்கு வந்துடலாம். கங்கை நதியோட இயற்கை சூழலை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா காசியை பற்றின நிறைய வீடியோ, அதுவும் பட்ஜெட்டில் செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் எங்கெங்கெல்லாம் போகலாம், எப்படிலாம் பார்க்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்லாம், எங்கே சாப்பாடு இலவசமாக கிடைக்கும், அதாவது ரூம் வந்து எங்கே கம்மியாக கிடைக்கும். அதாவது வந்து முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், ரூம் வந்து ஒரு நாளைக்கு வெறும் 200 தான், சரிங்களா. அந்த மாதிரி இடத்துல தங்கலாம். இந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ அடுத்தடுத்து வரும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காசியில் என்னென்ன இடம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வீடியோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். காசியில் கங்கை நதிக்கரையை பார்த்துட்டு நம்ம அப்படியே மடத்துக்கு போகலாம், அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அந்த மாதிரிலாம் மார்க்கெட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். சேரீ அந்த மாதிரிலாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 200 250 ரூபா தான் இருக்கும். பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பனாரஸ் புடவை. ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு எதையும் வாங்காமல் போயிடாதீங்க, துணி ஐட்டம் எல்லாமே. ஏன்னா பனாரஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இங்கே வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் ஒன்று, காசியில் ரொம்ப குளிராக இருக்கும். தயவு செஞ்சு ஜர்க்கின், ஸ்வெட்ரு அந்த மாதிரி எதனா போட்டுக்குங்க. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்கும். சாலையில் அவங்க பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, மக்கள் எல்லாருமே ஜர்க்கின் ஸ்வெட்ரு இல்லாமல் வெளியே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க போட்டுக்கிறதுக்கு. குளிரில் தாங்க முடியாது. இப்போ கூட பார்ப்பீங்க, நாங்கள் வழியில் பார்க்கும்போது ஒரு மாடு வந்து அவ்வளோ குளிரில் நின்றுருக்கு. அதுக்கு வந்து கீழே தீ மூட்டி வச்சுருந்தாங்க. அந்த தீ மூட்டின இடத்துல வந்து மாடு குளிர் காஞ்சிட்டு இருந்தது பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலான்றதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ வரும் இன்னமும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி